வெல்கம் டு ஜீவ்லி டிசைனர். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு தான் நம்ம போயின்ட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஸ்மால் ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு உங்களில் யாருக்காச்சும் ட்ரக் பண்ணி சிவனை பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். இந்த இடத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 200 ஃபீட்னு சொன்னாங்க. ஒரு சின்ன மலை தான், ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மேலே போய் சிவன் மட்டும்தான் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது போய் பார்க்கறதுக்கு. பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் இந்த 3 நாட்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் பூஜை இங்கே நடக்கும். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சித்தாலப்பாக்கம், பெரும்பாக்கம், சித்தாலப்பாக்கம். ஸோ 2 சைடில் இருந்துமே வரலாம். ஸோ சித்தாலப்பாக்கம்லேருந்து வந்தோம் அப்படின்னா ஒட்டியம்பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு மலை இருக்குது. இந்த மலைக்கு மேலே தான் வந்து கோவில் இருக்குது. பௌர்ணமியில் கிரிவலமும் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிவலம் வந்து கீழே இருக்க கோவிலில் நடக்குது. இப்போ நம்ம போயின்னு இருக்கிறது வந்து மலை மேலே இருக்க சிவன் கோவில். ஸோ இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா, மேரேஜில் இருக்க தடங்கல்கள்லாம் நீங்கி மேரேஜ் லைஃப்பில் இருந்தாலும், ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் சரி, மேரேஜ் நடக்கலை, ஒரு இளம் வயதினராக இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க மேரேஜில் இருக்க தடங்கல்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். ஸோ நம்ம கீழே இருக்கோம், மேலே ஏறுறவங்கெல்லாம் எப்படி தெரியுறாங்கன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரக் பண்ணி எங்கேயுமே போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இதில் பாறையிலலாம் சிம்பிள் போட்டிருக்காங்க, ஆரோ மார்க்கு. ஸோ அதை வச்சு தான் போகணும். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் போனது. ஸோ மேலேருந்து கீழே பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. இதை வச்சு பார்க்கும்போதே தந்தோம் நம்ம எவ்வளோ உயரத்தில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளே சிவனுக்கு லைவாக வந்து அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல நம்மளை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதான் பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் இந்த 3 நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் வந்து அங்கே நம்மளே லைவாக வந்து எல்லாமே பண்ணிக்க முடியும். நான் வந்து பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமியில் போயிருந்தேன் ஃபேமிலியோட. நல்ல கூட்டம் இருந்துச்சு. திரும்பி ரிட்டன் வர வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நைட் ஆகிடுச்சி. ஸோ அதனால் எடுக்க முடியல. நான் போகிற டைம்லேயே வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப 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 பக்கத்தில் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம மற்ற கோவிலுக்கெல்லாம் போனால் கூட கருவறையில் இருக்கிற சிவனை தொட்டு நம்மளால் பார்க்க முடியாது. பட் இந்த இடத்துல வந்து சிவனை ரொம்ப கிட்டத்தில் அவரை தொட்டு கும்பிட்டேன். ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த டெம்பிளை வந்து விசிட் பண்ணுங்கள். இதை தாண்டி இந்த கோவிலை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவதுனாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இனி அடிக்கடி இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு உணர்வை தூண்டுச்சு. கிரிவலம் டைமில் யாருக்கெல்லாம் வந்து திருவண்ணாமலை வரைக்கும் போக முடியும், கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையாக நமக்கு ரொம்ப கிட்டத்தில் இருக்கிற ஒரு கோவில். பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் போகிறத விட நமக்கு பக்கத்தில் இருக்கிறத போய் பார்த்துட்டு வந்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு போகணும், எப்படி போகணுன்னு தெரியலையோ அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த குட் வைப் ஒன்று எனக்கு கிடச்சிது. அந்த வைப் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.